சார் வணக்கம் சார். வைகை செல்வன் சார். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து ரூபாய் 5,000 வரவு வச்சிருக்காங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கும் முன்கூட்டியே. அதுக்கப்புறமா கூடுதலா கோடை கால தொகுப்பா 2,000 ரூபாய் வரவு வச்சிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? வணக்கம். இது தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு. வாக்கு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டுகிறது. ஏனென்றால் மகளிருக்கு 1,000 ரூபாய், அனைத்து மகளிருக்கும் 1,000 ரூபாய் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தனது தேர்தல் அறிக்கையிலே சொன்னது. அதற்கு பிறகு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு, தகுதி வாய்ந்த மகளிருக்கு 1,000 ரூபாய் என்று மாற்றினார்கள். சற்றேறக்குறைய 3 வருட காலமாக இந்த 1,000 ரூபாயை அவர்கள் நிதியை தரவே இல்லை, உதவித்தொகை வழங்கவே இல்லை. தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலே தண்டமாரதம் செய்தது, கேள்விகளை எழுப்பியது, போராட்டம் நடத்தியது, பொதுவெளியிலே ஆர்ப்பாட்டம் நடத்தியது, மக்கள் மன்றத்திலே எடுத்து சொன்னது. கடுமையான அதிருப்தியை திராவிட முன்னேற்ற கழகம் சம்பாதித்தது. இதற்கு பிறகு இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் போனால் விடவே மாட்டார்கள் என்று ஒரு காரணத்தினால் வேண்டா வெறுப்பாகத்தான் இந்த திட்டத்தை 1,000 ரூபாய் மகளிருக்கு உதவித்தொகையை கொண்டு வந்தது திமுகவினுடைய அரசாங்கம். இதற்கு அழுத்தம் கொடுத்து மகளிருக்கு கொடுத்ததற்கு முழு முதல் காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேர்தலுக்காக நெருங்குகிற இந்த சமயத்திலே தேர்தல் வாக்கு அரசியலுக்காகத்தான் மாதந்தோறும் 2,000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று சொல்வதும், அதற்கு முன்பாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3,000 ரூபாயும், கோடைகால உதவித்தொகையாக 2,000 ரூபாயும் என்று 5,000 ரூபாயை வழங்கியிருப்பது அவர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் தேர்தல் அரசியலுக்கு, வாக்கு அரசியலை நடத்துவதற்காகத்தான் இது போன்று மகளிருக்கு செய்திருக்கிறார்களே தவிர உண்மையான மகளிர் மேல், தமிழ்நாட்டு பெண்கள் மேல் அக்கறையற்று இருக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இந்த அறிவிப்பு பெண்கள் மத்தியில எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதிமுகவுக்கு இது பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குதுங்களா? இல்ல, அதாவது பெண்கள் புரிந்து கொள்வார்கள். இதை வாக்கு அரசியலை நடத்த பார்க்கிறது திமுக. இது ஒன்றல்ல இரண்டல்ல. லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட இந்த லேப்டாப் திட்டத்தையே நிறுத்தி வைத்தது. பின்னாளில் இது ஒரு லேப்டாப் திட்டம் எல்லா மாணவர்கள் மத்தியிலே பெரிய அதிருப்தியை சம்பாதித்து விட்டது திமுக. பல்வேறு திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்த போதிலும் கூட லேப்டாப் எங்கே என்கிற 1000 கேள்விகள் எழுந்த நிலையில்தான் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் திட்டம், முதலில் 10,000 பேருக்கு வழங்குவோம் என்று மிகப்பெரிய ஒரு ஆடம்பர விழாவை முதலமைச்சர் நடத்தி காட்டினார். அதுவும் யாருக்கு வழங்கினார்கள்? +1 +2 மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆனால் கல்லூரி மாணவர்களுக்கு திமுக அரசு வழங்கி இருக்கிறது. ஏன்? அவர்களுக்கு வாக்கு உரிமை இருக்கிறது. ஆகவே லேப்டாப் வழங்கினால் வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஆக இது எல்லாம் பார்க்கிற போது முழுக்க முழுக்க மக்களின் நலன் சார்ந்த அரசாங்கமாக திமுக அரசு இல்லை. 10 லட்சம் கோடிக்கு மேலாக கடனை வைத்திருக்கிறது திமுக அரசாங்கம். இந்த நிலையில 5,000 ரூபாய் மகளிருக்கு தருகிறோம், 1,31,00,000 பேர் என்று சொன்னால் அது என்ன பொருள்? வாக்கு அரசியல் தான், தேர்தலுக்கான இந்த நாடகம் தான், தேர்தலுக்கான இந்த அறிவிப்பு தான் என்று குற்றம் சாட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, கோடை காலத்துக்கு என்று சிறப்பு நிதியாக 2,000 வழங்கி இருக்கிறார்கள். அப்படியானால் அனைத்து மகளிருக்கும் வழங்க வேண்டியது தானே நியாயம்? நீங்க 1,31,00,000 பேர், அதுக்கு மேல எவ்வளவு மகளிர் இருக்காங்க, அனைத்து மகளிருக்கும் அந்த 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டியது தானே. ஆக இதையெல்லாம் பார்க்கிற போது திமுகவுக்கு எதிர்ப்பைத்தான் வலுக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதுல மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை முடக்குவதற்கான முயற்சிகள் நடப்பதாக ஒரு தகவல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த திட்டத்தை இப்ப இவர் அறிவிக்கும் போது இது தேர்தலுக்கான திட்டம் என்று பச்சை குழந்தைகளுக்கு கூட தெரியும். ஆகவே இதற்கு என்ன மாற்றான ஒரு வார்த்தையை போடலாம், இதற்கு மாற்றாக என்ன சொல்லலாம் என்கிற அடிப்படையில இது மத்திய அரசு முடக்க பார்த்தது. ஆகவே நான் 3 மாசத்துக்கு சேர்த்து பணம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற அடிப்படையிலே சொல்லி இருக்கிறார். இது அவர் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதை போலத்தான் பொருள். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களுக்கும் பார்வைகளுக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம்.